மத்திய அரசு சார்பில் நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்க நிலையில தங்களோட வாழ்த்துக்களை சமூக வலைத்தளம் மூலமா தெரிவிச்சிட்டு வராங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அஜித்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு. அவர் தன்னோட ரசிகர் மன்றத்தை கலைக்க சொல்லி இருந்தா கூட அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் இப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. முன்னணி நடிகரான நடிகர் விஜய்க்கு சரிசமமா எந்த விதத்திலும் குறையாத ஒரு ரசிகர் பட்டாலும் அஜித்துக்கு இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நடிகர் அஜித் குமார் நடித்துள்ள விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய திரைப்படங்கள் கூடிய விரைவில் வெளியாக இருக்க நிலையில இப்போ அஜித் குமார் கார் ரேசிங்ல தன்னோட கவனத்தை முழுசா திருப்பி இருக்காரு. ஏற்கனவே துபாய் 24H கார் ரேஸ்ல 911 GD 3R பிரிவுல நடிகர் அஜித்குமாரோட ரேசிங் அணி 3வது இடம் பிடிச்சிருந்தது. அதை அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில அடுத்த குட் நியூஸா அவருக்கு மத்திய அரசின் பத்ம விபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. இது அவரோட ரசிகர்களுக்கும் அவரோட ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட உச்சக்கட்ட சந்தோஷம், இதுக்கு மீறி ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி அஜித் ரசிகர்களை ரொம்பவே திருப்திப்படுத்தி இருக்கு இந்த விருது. மத்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வருது. கல்வி, இலக்கியம், மருத்துவம், விளையாட்டு, சமூக பணி, தொழில்துறைன்னு பல்வேறு துறைகளில் சாதிச்சவங்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு மொத்தமா 139 பேருக்கு பத்ம விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பத்ம பூஷன் விருதுகள் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. கலைத்துறையில் நடிகர் அஜித் குமார், நடிகை சோபனா சந்திரகுமார், தொழில் மற்றும் வர்த்தக துறையில் நல்லி குப்புசாமி ஆகியோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கும் பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில நடிகர் அஜித் குமாருக்கு தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், அரசியல் கட்சியினர் உள்பட்ட பலரும் தங்களோட வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்காங்க. இது குறித்து தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து போட்டிகள் மிகுந்த திரைத்துறையில உச்சத்துல ஒரு இடம் பிடிச்சு அரியதொரு போட்டியில உலக வரைபடத்தில் தன் பெயரை புன்னேட்டில் பதித்த நண்பர் அஜித் குமாருக்கு பத்ம விபூஷன் கௌரவம் கிடைத்ததுல தென்னிந்திய நடிகர் சங்கம் பெருமை கொள்கிறது. நடனமும் நடிப்பும் அடையாளமாய் தோன்றி அவ்வடையாளங்களை விளங்கிய இன்னும் ஆழப்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் பரதம் என்னும் கலையை பரீட்சித்து புது வடிவம் கண்டெடுத்து அதை பாரெங்கும் புகழ்மணக்க ஆடி பெருமை சேர்த்த சகோதரி சோபனாவுக்கும் பத்ம பூஷன் கௌரவம் கிடைச்சதுல தென்னிந்திய நடிகர் சங்கம் பேரானந்தம் கொள்கிறது அப்படின்னு அந்த பதிவுல அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பத்ம விபூஷன் பெற்ற அஜித்குமாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் அஜித்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த விருது அவரோட திறமைக்கு கொடுக்கப்பட்டதா இல்ல அரசியல் சார்ந்து விஜயை அரசியல் களத்துல தோக்கடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு புது கேள்வியை கண்டுபிடிச்சு சமூக ஊடகத்துல உலா விட்டுட்டு இருக்காங்க வேலை இல்லாத பல நெட்டிசன்ஸ். ஏன் சமீப காலமா அஜித்தை மத்திய மாநில அரசுகள் கொண்டாடிட்டு வர்றாங்க? ஏன் அவரோட ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கப்படுது? இதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் ஏதாவது இருக்கா? அதே மாதிரி அஜித் கலந்துட்ட துபாய் ரேஸ்ல தமிழ்நாடு விளையாட்டுத்துறையோட லோகோ பயன்படுத்தினது குறிப்பிடத்தக்கது. இதை தமிழ்நாடு அரசும் பயங்கரமா கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஏன் மத்திய மாநில அரசுகள் அஜித்தை ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், அஜித் அரசியல் பேசவே மாட்டாரு. எந்த கட்சிக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவும் தரமாட்டாரு. அஜித்துக்கு ரசிகர் மன்றம் இல்லை. அதனால அஜித்தை கொண்டாடுறதால அவரோட ரசிகர் மன்றம் எந்த கட்சிக்கு வேலை செய்யும், யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எந்த அரசியல் கட்சிக்குமே இருக்காது. ஏன்னா அவருக்கு தான் ரசிகர் மன்றங்களே கிடையாது. அப்படியே இருந்தாலும் ரசிகர்களோட தனிப்பட்ட உரிமைகள்ல அஜித் என்னைக்குமே மூக்க நுழைச்சது கிடையாது. அவர் சினிமா தாண்டி ட்ரோன் பயிற்சிகளை மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்காக அரசுடன் சேர்ந்து அவர் செயல்பட்டு வராரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். உலக அளவுல, இந்திய அளவுல நீண்ட தூர பயணத்தை முறையான திட்டமிடலோடு நடத்துறதோடு அதுல குழுக்களையும் சேர்த்துக்கிறாரு. துப்பாக்கி சுடுதல் போட்டிகள்லயும் அதிகமான பரிசுகளை ஜெயிச்சிருக்காரு. துபாய் உள்ளிட்ட சர்வதேச அரங்கில் ஃபார்முலா போட்டிகளில் ஜெயிச்சிருக்காரு. இதையெல்லாம் சினிமாவில் இருந்துட்டே தான் அஜித் செய்திருக்காரு. இதை விட ஒரு நடிகருக்கு பத்ம விருது பெறுவதற்கான தகுதி வேற என்ன இருக்க முடியும்? இதுதான் மத்திய மாநில அரசுகள் அவரை கொண்டாடுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு காரணம், கண்டிப்பா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாளர் அஜித் தான். அதனால அஜித்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னா கண்டிப்பா அஜித் ரசிகர்களோட குட் புக்ஸ்ல நாமளும் இருப்போம் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில அரசியல் காரணங்களுக்காகவும் மற்ற பிற காரணங்களுக்காகவும் தான் மத்திய மாநில அரசுகள் அஜித்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்ன இருந்தாலும் அவரோட தொழில்துறை நண்பரான தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் இவருக்கு இன்னுமே கூட ஒரு வாழ்த்து கூட சொல்லல. கார் ரேஸ்ல ஜெயிச்சதுக்குமே வாழ்த்து சொல்லல, பத்மபூஷன் அவார்டு அறிவிச்சதுக்கும் அவர் வாழ்த்து சொல்லல. அப்படி என்னதான் இருக்கும் இவங்க 2 பேருக்குள்ள? தொழிலை தாண்டி இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாழ்த்து சொல்றதுல என்னங்க வந்துட போகுது? தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்
நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.